கரெக்டாக சமைச்சி சாப்பிட உட்காந்தாச்சு. காலையிலேருந்து எவ்வளோ வேலை. கொஞ்சம் ஹேர் ஸ்டைலில் இப்படி பண்ணுங்க. எந்த ஸ்டைலும் பண்ண மாட்டேன், இப்படி தான் இருந்து சாப்பிடுவேன். இங்கே பாருங்க, எங்கள் அம்மாவுக்கு பிடித்த குழம்பு வச்சுருக்காங்க. காலையிலேருந்து நிறையா வேலை செஞ்சுட்டோன்ட்டு அவங்களுக்கு பிடிச்ச குழம்பு வச்சு சாப்பிட்றாங்க. ஐயோ, நீ தான்டா செஞ்ச தங்கமே. நீ தான் செஞ்ச. சாப்பிடுங்க. அப்புறம் வத்தல் இது என்னமோ வச்சாங்க, ஆனால் உப்பு சப்பு இல்லாமல் வச்சிட்டாங்க, மறந்துட்டாங்க போல். எங்கள் அம்மாவுக்கு இந்த பருப்புனா ரொம்ப பிடிக்கும். காரம், இன்னொன்று காரம் இருக்கும். அப்படியே உட்காந்து நம்ம வீடியோ எடுப்போம். செம்ம வேலை முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்றோம். எல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்றது எப்படியே இதுலேயும் ஓட வைக்கணும் யூடியூப்ல, அதான் திக்கு. பேக்கு மாதிரி நம்ம 2 பேரும் வீடியோ போடுறோம் இருந்தபடியே இருந்துக்கிட்டு. எங்கள் அம்மா பற்றியா, எங்கள் அம்மா சின்ன பிள்ளையில கோச்சிக்கிட்டாங்கன்னா அவங்க அம்மா இதுதான் வச்சு கொடுப்பாங்களாம், கதை சொல்லுவாங்க. காரம் பிடிக்கும். பா காற்று சாப்பிட்றேன். நீங்கள் சாப்பிடுங்க. வத்தல் தொட்டுக்கிட்டு சாப்பிடுங்க. எப்பயுமே வத்தல் வேணும்னு அப்படியே இது பண்ணுவாங்க. ஆனால் 2 வத்தல் சாப்பிட்டா அப்புறம் அவ்வளோ வத்தலையும் நான் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதனால் என் சாப்பாடு எனக்கு ஒன்றிதான் பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். கடை சாப்பாட்டுக்கு நம்ம சாப்பாடு எவ்வளவோ மேல். கடை வச்சா சூப்பராக ஓடும். என்ன சொல்ல வர, டக்குன்னு சொல்லு. 1 லட்ச ரூபா பணம் வந்துச்சுன்னா ஹோட்டல் கடை வச்சுருவேன். மூஞ்சி. சரி, பாய்.